நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் ஒரு 7 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 7 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், எல்லாமே பெருவெட்டு மாடுகள், ஒவ்வொன்றுமே கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடுகள், கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒவ்வொரு மாடுகளுமே எவ்வளோ கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம், விலை நிலவரம், இதெல்லாம் எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். வாங்க, முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணுப்புறக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் பக்கம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லி, ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லைங்க. கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு 15-16 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். மாடு அந்தளவுக்கு நல்ல பெருபெட்டு நல்ல சைனிங்கான மாடு, நல்ல நெட்டுப்போக்கான மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சியில் மாடு, நல்ல தரமான மாடு, நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடு. இதுவும் 3ஆம் மீத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணுப்புறக்கு இதுவும் 10 நாட்கள் பக்கம் பிடிச்சிக்கும். இதனுடைய கறவை திறன் 15-16 லிட்டர் தாராளமாக ஒரு நெருக்கி வச்சா கூட ஒரு 18 லிட்டர் கறவை குறையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லாவே ஒரு மேய்ச்சர் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். நல்ல ஃபேட்டனஸ் தரக்கூடிய மாடு, நல்ல நரம்படி கொண்ட மாடு. பவனமுறை சரியாச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். மாடு அந்தளவுக்கு ஒருத்தான மாடு தான். பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடு. கட்டுத்துறையில் எப்போவுமே 10 மாடுகள் ஸ்டாக் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையை கால் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி எல்லாமே அனுசரிப்பு உண்டு. விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 விலை ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாட்டோட ரேட் வித்தியாசம் கொஞ்சம் முன்ன இருக்கலாம். அதே மாதிரி கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு 13லேருந்தே கறவை ஸ்டார்ட் ஆகி 13, 15, 17, 18, 20, 25 லிட்டர்லேயும் கறவை உள்ள மாடுகள் ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. தேவைப்படும் நபர்கள் அவரோட கான்டாக்ட் நம்பருக்கு டிஸ்பிளே கொடுத்துருங்க, தொடர்புங்க. இந்த மாடெல்லாம் பார்த்துங்க, செம்பூத்து கலரில் மாடு, நல்ல தரமான மாடு, நல்லா போடியில் வேறு லெவல் குவாலிட்டிங்க. அசால்ட்டாக 10 லிட்டர் அடிக்கக்கூடிய மாடு தான். ஆனால் ஒரு 16-17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடுங்க. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுழி தப்பினத்தி சுழியாகட்டும், முது சுழியில் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி அமைப்பலாம் எந்த மாட்டுக்குமே சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லை. மடி கூச்சம் கிடையாது. கறவைக்கு காலணிக்க தேவை கிடையாத மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. பண்ணைகளெல்லாம் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்பிக்கை மாடுகள் வாங்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. எல்லாத்துக்குமே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. காம்போலாம் நல்லா காம்போலாம் விற்பனைக்கு வந்திருக்கு. இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. அங்கே இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேணாம். தமிழ்நாடு பூரா ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி மாட்டை போட்டு கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கிறோம். நான் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். தொடர்புடைய நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு கிராஸ் மாடு தான். ஹெச்எப் கிராஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஜெர்சி கிராஸ்ன்னு கூட சொல்லலாம். மாடு நல்ல கனமான மாடு, 10 அசால்ட்டாக அடிக்கக்கூடிய மாடு அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி 20-22 லிட்டர் சொல்லாமல் கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போகிற டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பலாம் மாடு, நல்ல தெளிவாக இருக்குது. நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மடிக்கூச்சம் கிடையாது. கறவைக்கு காலணிக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நல்ல நரம்படி, நல்ல நீரோட்டம் கொண்ட மாடு தான். நல்ல அகலமான மாடு, நல்ல பின்கணம் கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. எல்லாமே நல்ல பெருவட்டான மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படி அதனால் நீங்கள் சைட்டை ஒரு தடவை விசிட் பண்ணி செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படி அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். தொடர்பு ஏன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எந்த மாடு வேணுங்கிறத ஃபுல் டீட்டெயில் தனித்தனியாக தகவல் தரலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அதனால் தான் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஓவராலாக பொதுவாக இவ்வளோ மாடுகள் இருக்குது, இவ்வளோ கறவையில் உள்ள மாடுகள் இருக்குது, இவ்வளோ விலையிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அட்ரஸுக்கு அந்த இருக்குது. அட்வான்ஸ் போட்டால் கூட மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை போதிய தகவல் வேணும்னா நீங்கள் அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க மாடும் ஜெர்சி தான். மாடு நல்ல கனமான மாடு, நல்ல வெயிட் மாடு, நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். மாடு தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க இந்த வாரம் பூராமே. அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஒரு கிராஸ் மாடு தான். இதுவும் ஒரு 20 லிட்டர் நெருக்கி கறவை கொண்ட மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி மாடு 3ஆம் மீத்து மாடு தான். 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு தான். இன்னும் கண்ணு பிறகு இதுவும் ஒரு 10 நாட்கள் பக்கம் ஒரு வாரத்தில்
வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். இதுவும் அசால்ட்டாக 10 லிட்டரு கறவை கொண்ட மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை அப்படி. அதனால் தாராளமாக இந்த வாரத்தில் ஒரு 7 மாடுகள் இருக்குது. அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹெச்எப்லனாலும் எடுத்துக்கலாம், ஜெர்சி, கிராஸு இது மாதிரி பீடில் விட எடுத்துக்கலாம். கண்ணு மாடு வேணும்னா கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கப்படி. அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இளம்பல்லில் இளங்கறவை மாடுகள் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். அதாவது எப்போவுமே கட்டுத்துறையில் 10 மாடுகள் ஸ்டாக்கு இருக்கும். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கப்படி. அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை மட்டும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே தரமான பொருட்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. கேரண்டி சொல்லி கொடுக்கலாம், அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கப்படி.